வணக்கம். வெண்டைக்காய் கருப்பு கொண்ட கடலை வச்சு ஒரு காரக்குழம்பு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கருப்பு புளி எடுத்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 கிராம் அளவு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வறுத்துக்கிறேன். கொண்டக்கடலை பொரிஞ்சதும் அதை வேறு தட்டுக்கு மாற்றிட்டு அதோட இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெந்தயம் போட்டு தாளிக்கணும். காரக்குழம்புக்கு நான் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 3 பட்டை மிளகா பொரிஞ்சதும் 10-20 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அது கூடவே சேர்த்து வதக்கி விடணும். வெங்காயம் பூண்டு ப்ரௌன் நிறமாக வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். பாக்கி 1.5 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இந்த வெங்காயம் கூடவே சேர்த்து வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி வதங்குறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடணும். இந்த காரக்குழம்பு செய்கிறது ஈஸி தான், பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேவரட்டான காரக்குழம்பு எங்கள் வீட்டில் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்து கிண்டி விடணும். டக்குன்னு ட்ரை ஆகும். அப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அது கூடவே சேர்த்து கலக்கி விட்டுறணும். இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலை, நம்ம பாதி தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் அது கூடவே சேர்த்து கொதி விடணும். மீடியம் சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டு இந்த காரக்குழம்பு கூட சேர்த்துக்கணும். நம்ம வத்தக்குழம்புக்குன்னு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம். அது வத்தக்குழம்பு போட்ட வீடியோவில் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதும் அதுலேயே போட்டிருக்கோம். அந்த வத்தக்குழம்பு பொடி காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பொடியில் 2 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து கிண்டி விடணும். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வத்தக்குழம்பு, காரக்குழம்பு இங்கே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரியான பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி விட்டு இறக்கினதும் சூடான சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடலாம். இதுக்கு ஆம்லேட்டு அல்லது அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.